எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதி சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஐபிஎல் மேட்ச்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது சிஎஸ்கே மேட்ச். நேற்று சிஎஸ்கே vs ஜிடி மேட்ச்ல நடந்த அந்த வெளியில வந்து பைட்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. ஆர்சிபி ஃபேன் vs சிஎஸ்கே ஃபேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இறக்கமே இல்லாத சிஎஸ்கே ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதை பத்தி பேசுறதுக்காக நேற்று நடந்த சம்பவத்துல இடம்பெற்றிருந்த ஒரு நபர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வெல்கம் பண்ணிக்கலாம் அவரை. ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கீங்கன்னு கேட்க கூடாதுன்றீங்களா? அப்படிதான் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா நேத்து மேட்ச் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சது நேத்து நடந்த சம்பவம் தான். நிறைய நிறைய மீம் டெம்ப்ளேட்லயும் சரி, இறக்கமே இல்லாத சிஎஸ்கே ஃபேனு, பர்சனல் வெஞ்சன்ஸ் பிடிச்ச சிஎஸ்கே ஃபேனு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல உங்களை நாங்க எப்படி பார்த்தோம்னா, ஒரு பயங்கரமான சிஎஸ்கே ஓஜி சிஎஸ்கே ரசிகர், பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தீங்க. நேத்துல இருந்து ஒரு மாதிரி வேற மாதிரி போட்டி ஆயிட்டு இருந்துச்சு. நேத்து என்னதான் நடந்துச்சு பிரச்சனை? அதாவது ஒரு காயினுக்கு எப்பவுமே ரெண்டு சைடு இருக்கும், கரெக்டுங்களா? நான் எப்பவுமே எப்படின்னா காமான டீம் பத்தி பேசப்ப கொஞ்சம் அக்ரெசிவா பேசிட்டு இருப்பேன். என் டீம் பத்தி பேசுறப்ப மத்த டீம் பத்தியோ ஏதோ பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பட் இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்டேடியம்ல பொறுத்த வரைக்கும், மீடியா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டுறாங்க. பாசிட்டிவா நெகட்டிவா என்ன வேணும் தான். நேற்று என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் வரத்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு அங்கிள் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தார். சும்மா நான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பர்சன் வந்தாரு. அவர் ஒரு ஆர்சிபி ஃபேனு, விசில் ஊதிச்சேதான் வந்தாரு. அந்த போட்டோ கூட நான் அப்லோட் பண்ணிருப்பேன். எல்லாரும் நினைச்சிட்டேன், சரி நான் அப்புறம் சொல்றேன். வந்து என் மேல கை போட்டார். கை போட்டு விசில் ஊதிட்டே இருந்தாரு. செல்ஃபி எடுத்துலாமா ப்ரோன்னு கேட்டார். சரி செல்ஃபி தானே, சரி கொடுக்கலான்னு அது ஒரு கதை சொல்லுவான், சீன் போறியானுவான். சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். டக்குனு என்ன பண்ணிட்டா, வீடியோ ஆன் பண்ணிட்டு விசில் ஊதிட்டு, டெஸ்ட் மேட்ச் நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் போவானு அது மாதிரி ஒரு சிஎஸ்கே நக்கலா பேசினா, என்னையும் நக்கலா பேசினா. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அதுக்குமே காமா தான் இருந்தேன். சரி ஓகே மூவ் ஆன் பண்ணி போடான்னு சொல்லி அவன் போறப்ப ஏதோ சொன்னான் ப்ரோ, யாருக்கு ப்ரோ ட்ரிகர் ஆகாது, உன் கூட வந்து செல்ஃபி எடுக்கிறேன்னு வந்து உன்னை ஏமாத்தி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உன்னை வந்து கலாய்ச்சிட்டு போலாம. அவன் வந்து வேற மாதிரி ஒண்ணு பண்ணான். அந்த ஃபேஸ் ஒரு மாதிரியா பண்ணி அது ரெக்கார்ட் பண்ண. இப்ப நீங்க கேட்கற மாதிரி ப்ரோ என்ன பேசினா, ஏதாவது வார்த்தை வந்த மாதிரி ஏதாவது பேசினாரா? அதான் ப்ரோ, அதாவது அவ பேசுற விதம் எப்படி தெரியுமா, ரொம்ப நக்கலா கிண்டல் கேலியா, ஓகேங்களா? அது கூட நான் விட்டுட்டேன். ஆனா அவன் போறப்ப ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு சரியா கேட்கல. ஆனா அவன் சொல்லிட்டு ஓடணும், ஓகேங்களா? அதுக்குதான் எனக்கு கோபம் வந்துச்சு, சரிங்களா? நான் என்ன கேட்கிறேன், இது அதுக்கப்புறம் தான் மீடியா திரும்புறாங்க. ஏன்னா நான் கூப்பிட்டா அவன் திரும்ப அவன் நிக்கல, அவ்வளவு பண்ணிட்டு நீ ஓடல. நான் சரி வேற வழி இல்லை, ட்ரிகர் ஆயிட்டேன். உங்களோட வந்து செல்ஃபின்னு உன்னை ஏமாத்தி வீடியோ ஆன் பண்ணி உன்னை நக்கல் பண்ணிட்டு போறான். அதை கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவானா எனக்கு தோணுச்சு ஒரு செகண்ட். இதை ஏதோ அப்லோட் பண்ணினா நம்மள வந்து காமெடி பண்ண போறான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவன் கூப்பிட்டா நிக்கல. 49 கூப்பிட்டா நின்ட்டான் ப்ரோ. இப்போ நான் 49 கூப்பிடலாம் எழுதிக்க மாட்டான், ஓகேங்களா? எனக்கு என்னன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இங்க பாத்தீங்களா அன்புடன் ஏகனாதிரி நான் அப்படியே ஸ்டன்னாக வச்சிட்டேன், செமையா கலாய்ச்சிட்டேன், நிக்க வச்சிட்டேன் பாத்தீங்களா, கழுவி ஊத்திட்டான் அந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ போட்டுருந்தா கூட ஆச்சரியம் கிடையாது. அதை யோசிச்சுதான் அவன் கூப்பிட்டு அவன் நிக்க இதை சுத்தி இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. 49 கூப்பிட்டா நின்ட்டான் ப்ரோ. இத கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ஓடுற நில்லு, அவர்கிட்ட பேசுறல அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அது நான் போன விதத்தை பார்த்து யாராதான் அடிச்சிருப்பாங்க அந்த பையனை. நான் அடிச்சுட்டு போறேன்னு நினைச்சுதான் பசங்க வந்து என்ன பிடிச்சாங்க. பிடிச்சதை பார்த்து என்ன நினைச்சிட்டாங்க, ஏன்னா மீடியா அப்பதான் உள்ள வருது. 49 கத்துறேன் அகைன் பாத்தீங்கன்னா மீடியா அப்பதான் உள்ள வருது. இவரை வந்து அடிச்சுட்டு போறாரு, ஆக்ரோஷமா இருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க அம்மா பின்னாடி போய் வச்சுக்கிட்டான். நான் கேட்ட வார்த்தை, நான் வந்து அவங்க அம்மாவை தப்பா பேசுறேன், அந்த பையனை தப்பா பேசுறேன், ஆபாசமா எதிராக வார்த்தை யூஸ் பண்ணா, அசிங்கமா பேசுறேன் கிடையாது, என்னமா வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன்னு கேளுங்க. இப்போ நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க ப்ரோ, இன்டர்வியூன்னு சொல்லி வந்திருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன். இதை அப்படியே யூஸ் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. உங்களை அசிங்கமா 4 வார்த்தை கேட்டு நான் கிளம்புறேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அந்த வீடியோ வெளிவராது. நீங்க என்ன திட்டுற வீடியோ மட்டும் நான் எடுத்து போடுறேன். இங்க பாத்தீங்களா, இன்டர்வியூன்னு கூப்பிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிருக்கான் பாருங்க அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க ட்ரிகர் ஆவீங்களா, ஆக மாட்டீங்க. உங்களை ஏமாத்திருக்கேன், புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல என்ன ஏமாத்திருக்காங்க, அது மாதிரி உங்களை ஏமாத்திருக்கேன் நான். நீ வந்து என்ன பேசியிருந்தாவோட நான் கண்டுக்க மாட்டேன். நீ செல்ஃபின்னு வந்து ஏன் அப்படி ஒரு வேலைக்கு வாங்கணும்? ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஏன் வர்ற? ப்ரோ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ யூஸ்வலா அந்த மேட்ச் முடிஞ்சிட்டு வெளியே வந்து இந்த பைட்ஸ் எடுக்கிறது, இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறது யூஸ்வலா நடக்கிறதா?
இப்ப நீங்க நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் அவங்கள்ட்ட பைட் எடுத்துக்கிற பட்சத்துல பின்னாடி யாராவது வந்து இது தேவையில்லாம வந்து பண்ணிட்டு தான் யூஸ்ஃபுல்லா போறது. எல்லாருக்கும் என்ன கேள்வின்னா, ஏன் அந்த இடத்துல நீங்க ட்ரிகர் ஆகணும்? அது யூஸ்வலா விட்டுருக்கலாம். அவங்க அம்மாவோட விட முடியாது. பயந்து ஏன் சொல்ற கேளுங்க. உங்களை ஏமாத்துறாங்க, புரியுதுங்களா? உங்களை நக்கல் பண்றான். இப்ப நான் என்ன சொல்றது, உங்களுக்கு தான் சொல்ற சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உள்ள வர்றான். இப்போ நான் ரிவ்யூல கத்திட்டு இருக்கேன், அப்போ வந்து அவன் கத்தி நான் ஏதோ பிரச்சனை அவனை துரத்திருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கலாம், இதெல்லாம் கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. தனியா ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கேன், இவனை கிட்ட எதுக்கு நம்ம ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு, நம்ம ஓரமா நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு. அதுல வந்து நீ கை போட்டு விசில் ஊதி செல்ஃபி எடுத்து அதை உடனே வீடியோ ஆன் பண்ணி என்ன கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதை அப்லோட் பண்ண போறேன்னா அதை விட கேவலம் என்ன ப்ரோ? அதுக்கு ட்ரிகர் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க ப்ரோ. ஐயோ அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு தான் நீங்க என்ன புள்ளைய வளர்த்துருக்கீங்கன்ட்டு எனக்கு புரியல. ஏன்னா எத்தனை பேர் எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணாங்க, ரீபோஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக் எல்லாம் போட்டு சில இருப்பாங்கல்ல, இந்த அப்படியே ஃபேஸ்புக்லயே நாங்க தான் ஆண்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் அறிவு இருக்கு, மத்தவங்க எல்லாம் தற்கூரின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த வார்த்தை கூட அவ்வளவு ஈஸியா யூஸ் பண்ண மாட்டேன். இங்க எவன் ப்ரோ அறிவாளி, எவன் ப்ரோ முட்டாளிங்க? அந்த நேரம் தான் ப்ரோ தீர்மானிக்குது. நான் 1008 ஃப்ரஸ்ட்ரேஷன் மேட்ச் பார்த்துட்டு வந்து நிப்பேன், நீ காதுல விசில். ஆனா இது எப்படி மாத்திட்டாங்க பாருங்க ப்ரோ. காதுல விசில் அடிச்சதுனால தான் நான் ஒரு தொத்தைன்னு வரணும். ஆனா வாழிங்களா யார் சொன்னா? நான் தெளிவா விளக்க நேற்று நைட்டே போட்டு நீ காலையும் போட்டேன். நான் தனியா இருந்த ஒரு பர்சனை அவன் வந்து தோல் மேல கை போட்டு செல்ஃபின்னு ஆரம்பிச்சு அதை வீடியோ ஆன் பண்ணி நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு எப்படி ப்ரோ நீங்க அலோவ் பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க, இதை அலோவ் பண்ணுவீங்களா? நீங்க கேட்டு பாருங்க. எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேன் என்ன வந்து ப்ரோ உங்க ஃபேன்னா, டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, போய் தலைவருக்கு ஃபேனா தோனிக்கு ஃபேனா இருந்தேன், இல்ல அப்பா அம்மாவுக்கு ஃபேனா இருந்தேன். நான் உன்ன மாதிரி இன்னைக்கு பேசுவேன், நாளைக்கு காணாம போயிடுவேன் ப்ரோ. எனக்கு லாஸ்ட் இயரே தெரியும் ப்ரோ. என்னைக்காவது இந்த ஏகநாதன் நான் ஓஜி ஃபேன் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த வீடியோல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இவங்க என்னைக்குனாலும் நம்மளுக்கு கவுத்து விட்டுறாங்க ப்ரோ. இந்த மீடியான்றதை தாண்டி இந்த ஃபேன்ஸே அப்படிதான் ப்ரோ. இவங்களுக்கு சிஎஸ்கே ஜெயிக்கும் போது இனிக்கும் ப்ரோ, தோக்கும் போது கசக்கும். சிஎஸ்கே ஜெயிக்கும் போது நான் எது பேசினாலும் நல்லா இருக்கும், தோக்கும் போது நான் எது பண்ணாலும் கெட்டதா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம்னா, ஒருத்த கத்திக்கிட்டு 49,000 கத்திக்கிட்டு ஓடுறானு, அதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு ப்ரோ. எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைடு ப்ரோ. இதுதான் ப்ரோ என் எனக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ மேட்ச் வந்து இது அப் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா, இது ஒரு மேட்ச் பத்தி பேசுறோம், ஒரு மேட்சுக்காக சண்டை போறோம் அப்படின்றத தாண்டி நிறைய மீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பையனோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட போய் பேசும்போது அவன் வளர்ப்பை பத்தி பேசிட்டீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அவன் வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா அப்படின்ற கேள்வி வருது. என்ன ப்ரோ கிளாரிபிகேஷன் கொடுக்குறீங்க அதுக்கு? இப்போ நான் திரும்ப அதான் சொல்றேன், நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்துட்டீங்க, நான் ஒரு ஆபாசமா ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசிட்டேன் ப்ரோ. நான் வீடியோ கட் பண்ணிட்டேன், நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, நீங்க எங்கிட்ட வர்றீங்க, எப்படி நீ கேட்கல, டக்குன்னு உங்க அம்மா இருக்காங்க, நீங்க எந்த வார்த்தையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த பையனை திட்டவும் முடியாது, அம்மா இது இல்ல, அந்த அம்மாவையும் நீங்க திட்ட முடியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் 10 வருஷம் கேப் உங்களுக்கு அவனுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க. உங்க கோபத்தை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க ப்ரோ? நான் திரும்ப சொல்றேன், ஏமாத்திட்டான், புரியுதுங்களா? இதே நான் உங்களை வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டு சும்மா பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு இதே ட்ரால் மெட்டீரியல் போட்டா உங்களுக்கு என்ன தோணும்? ஆனா ஏகநாதன் நீங்க இன்டர்வியூ தாண்டா வந்த, இதெல்லாம் என்ன ட்ரால் பண்ணிட்டு இருக்க, இவன் சரியாவே கொஸ்டின் கேட்கல, இவன் பாருங்க என்ன ஏமாத்துறான் அப்படின்னு நாளைக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணா உங்களுக்கு என்ன ப்ரோ தோணும் ப்ரோ? நான் இப்போ சொல்றேன், ரிவ்யூ கொடுக்கும் போது அந்த பையன் எங்கிட்ட பிரச்சனை வந்து அவனை பிரச்சனை பண்ணி சத்தியமா அது பெரிய பிரச்சனையா இருக்கு. சும்மா தனியா இருந்த ப்ரோ நான், நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா அப்லோட் பண்ணுங்க, நான் பேசுறேன் எல்லாமே. தனியா ஒரு ஓரமா நிக்கிற என்னையா ப்ரோ அவன் டார்கெட் பண்ணுவோம்? நான் கேட்கறேன், ஏன் எவ்ரி டைம் எல்லாமே என்ன சொல்றேன், இந்த ஆசிஃப் பார்த்தா எனக்கு பிடிக்கல, நீ ஏடா என்ன டார்கெட் பண்ணி வர்ற? நான் ஒரே ஒருத்தரை நான் டார்கெட் பண்ண ஒரே ஆள் தெரியுமா? நான் ஒத்துக்கிறேன், அது நான் சாரி கூட கேட்டேன் ஸ்டேடியம் வெளியில. யாரு வாய்ஸ் ஆஃப் ஈரான்னு ஒரு பையன் இருப்பாருல, அவர் நான் தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப இது பண்ணார். நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன். ஏன் கேட்டேன்? தப்பு 1000 நாள் தாண்ட வார்த்தை யூஸ் பண்ணிருக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டேன். ஏன் தலைவர் அதை சொல்லி கொடுத்துருக்காரு, பொறுமையா போட்டு தப்புன்னு ரியலைஸ் பண்ண தப்பு தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா இல்லையா? வேற எவனா தான் கேட்டு கூடாது. ஆனா அந்த பையன் அதையும் புரிஞ்சுக்காம திரும்ப அதை ஒரு கண்டென்ட்டாக பார்த்தான். விடுங்க, ஏதோ ஒரு அவன் மூத்தர சதவீதம் இருக்க சிஎஸ்கே ஃபேன் சொன்னதுனால அதை சொன்னேன், ஓகேங்களா? எனவே அதை பேசிட்டான், அதுக்கு நிறைய பேசிட்டா அதை அவனை இக்னோர் பண்ணிட்டேன். இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இந்த பையன் வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டான். அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? நான் தான் ரிவ்யூவே கொடுக்கலையே அந்த இடத்துல, நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஓரமா நின்று. ரிவ்யூ அதாவது ரிவ்யூ கொடுக்குறப்ப இது பண்ணி தான் ப்ரூஃப் கிடைச்சிருக்குமே, சொல்லுங்க பாக்கலாம் ப்ரோ. எனக்கு என் கால் இல்ல ப்ரோ,
ஒரு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் ஒரு பேஜ் எத்தனையோ நான் பார்த்தேன். இவனுக்கு எழுதி வச்சிருக்காங்க பாரு கட்டுரைய. சும்மா போய் ஒரு ஆசிஃப் ஷானி ஒரு காதல் விசிலடிச்சுட்டு போனதுக்கு இவர் ட்ரிகர் ஆறாராம். இவரெல்லாம் ஸ்டேடியம் பக்கமே சேர்க்காதீங்க. ஏன்னா நான் அசிங்கமா கேட்பேன். நீயும் படிச்சிருப்ப, நானும் படிச்சிருப்பேன். உன் வியூஸுக்காக என்ன என் மூஞ்சி காட்டினா வியூஸ் சொல்றதுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது கதை எழுதிட்டு இருப்பியா? இவனுங்க எல்லாம் எந்த கேட்டகரி தெரியுமா ப்ரோ? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் பார்த்திருப்பீங்கல்ல. இந்த பஸ்ல போகும்போது ஒரு லேடி வந்து உரசிட்டான்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு அந்த பர்சன் சூசைட் பண்ணிட்ட பிறகு டே தப்பா பேசிட்டு வாடா, டே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரி ப்ரோ இவனுங்க. இஷ்டத்துக்கு எழுதிருது ப்ரோ. அன்புடன் நான் வந்து ஒரு ஆசிஃப் ஃபேன். ஏன் அந்த ஆசிஃப் ஃபேன் அவங்ககிட்ட போனான்? அவன் அம்மா கூட வந்தா இல்ல, அவ்வளவு பொறுப்பா போக வேண்டியதானே? அவ்வளவு அவன் அம்மா கூட வந்தவனுக்கு அவ்வளவு பயம் இல்லாம என்ன போச்சு? விசில் அடிச்சுக்கிட்டு காதுட்டு வந்து இது பண்ணிதான் பரவாயில்லையே, நான் மன்னிச்சிருப்பேனே. செல்ஃபி கேட்டு நீ கை போட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண அவ்வளவு நக்கல் பண்ணணுன்றது எங்கிருந்து வருது? போகும்போது என்ன வார்த்தை சொன்னேன்? அந்த வார்த்தை அந்த பையன் தான் விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவன் அந்த பையன் விளக்கம் கொடுத்தா ஆண்டவனுக்கு வெளிச்சம் ப்ரோ. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க கேட்டீங்க எனக்கு வெயிட் பண்ணதான் நீங்க கேட்டீங்க ப்ரோ. வாட் எவர் இட் இஸ், அவங்க அம்மாவை பாத்தீங்க எப்படி வளர்ப்பு சரியில்லையே, ஓகே அந்த இடத்துல நீங்க ஒரு ஆபாச வார்த்தை யூஸ் பண்ணிருந்தா கூட இந்த காலத்துல மன்னிச்சுப்பீங்க போல. நான் அது கேட்டது தப்புதான். அதுக்கு அந்த அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன். ஆனா அந்த பையன்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் ப்ரோ. அந்த பையன் நான் எப்படி சொல்றது, அவனை நான் மன்னிக்க மாட்டேன். ஆனா அந்த அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வயசுல பெரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது என்ன ப்ரோ இருக்கு? புரியுதுங்களா இல்லையா? நீங்க எந்த சுச்சுவேஷன் இருக்க மாட்டீங்க. உங்களை ஒருத்தர் டார்கெட் பண்ணி உங்களுக்கு குரூப் டார்கெட் பண்ணிட்டே இருக்கும். உங்ககிட்டயே வந்து இது பண்ணிட்டே இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நான் எவங்கிட்டும் போய் நிக்க மாட்டேன். ஐ மீன் எந்த ஒரு ஆசிரியர் ஃபேன்கிட்ட போய் நான் வாலண்டியரா நிக்க மாட்டேன். புரியுதுங்களா? எனக்கு இன்னைக்கு வரையும் விராட் கோலி பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் எவர்னு சொல்லிட்டு இதே ஸ்டேடியம் வெளியில அகைன்ஸ்ட் கேகேஆருக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுத்தேன். ஏன் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகல? ஏன்னா தே வாண்ட் நெகட்டிவிட்டி. அவங்களுக்கு என்னைக்குமே பாசிட்டிவிட்டி வேணாம். ஈவன் அந்த ஆசிஃப் ஃபேன்ஸுக்குமே அது தேவையில்லை. இவன் வந்து விராட் கோலி ரொம்ப பாசிட்டிவா பேசுறான்டா, அப்ப இவன் நடிக்கிறான். நீ எத்தனை வருஷமா கிரிக்கெட் பாக்குற? எனக்கு பிடிக்கண்டா டெஸ்ட் மேட்ச். எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கண்டா. நீ பண்ற இந்த மாதிரி பண்ணா யாருக்கு பிடிக்காது? யாருக்குமே பிடிக்காது மாதிரி பண்ணா. சொல்லுங்க ப்ரோ கொஸ்டின். ப்ரோ இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இட்லி சாம்பார் சட்னி அப்புறம் சிஎஸ்கே புடி தொடர்ந்து இந்த சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி வார் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இது ரொம்ப பர்சனலா போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதான் சொல்றேன். பர்சனலா ஏன் போகுதுன்னா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க. இங்க யாரும் ப்ரொஃபைல்ல ஒரிஜினல் போட்டோ வச்சுக்கிட்டு ஏகநாதன் மாதிரி நான் சொல்றேன், போட்டோ வச்சுக்கிட்டு அவன் நம்பர் குடுத்துட்டு அவன் மெயில் ஐடி குடுத்துட்டு பொறுப்பா ஆபாசமா இல்லாத பேசுற எத்தனை பேர் நீங்க காட்ட முடியும்? காட்டவே முடியாது. நான் என் பேஜ்ல போய் காட்டுங்க. இங்க நான் பாக்குறேன், இன்னைக்கு ரீபோஸ்ட் பண்ணிருக்கான் என் போஸ்ட வந்து ஷேர் பண்ணி, அன்புடன் பாரு எப்படி பேசிருக்கான். இவன் எல்லாம் என்ன வார்த்தை யூஸ் பண்றான் தெரியுமா? ப்ரொஃபைல்லாம் எடுத்து பார்த்தா பொம்பளை புள்ளியே அசிங்கமா பேசிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா பூ மவனு, அப்புறம் நிறைய வார்த்தைங்க இருக்கு, மீடியாவில் சொல்ல முடியாது. இவன் எல்லாம் இந்த வார்த்தை ரெகுலரா ஒரு போஸ்ட் யூஸ் பண்றான். ஒரு ஜித்தேஷ் சர்மாவே சரியா பூ மவனே, அதெல்லாம் என்னடா வார்த்தை? அவன் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றான், என்ன நீ வந்து அந்த அம்மா தப்பா பேசிட்டு இருக்க? டே நீ பூ மவனன்றது அவங்க அம்மாவை தப்பா பேசுற மாதிரி தானே. நீங்க அந்த வார்த்தை ரெகுலர் ஆக்கிட்டீங்க. எனக்கு அந்த வார்த்தை பெரிய பெரிய வார்த்தை, புரியுதுங்களா? ஆபாச வார்த்தை தாண்டதுக்கே நான் வந்து மன்னிப்பு கேட்டான். ஓகேங்களா? நான் இப்போ சொல்றேன், அந்த அம்மா கிட்ட உங்க முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கறேன். ஆனா அந்த அம்மா பலான்னு அந்த பையனை அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்க? அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த பையன் தப்பு பண்ணான்ட்டு. ஆனா அது ஏன் மீடியாவில் போடல? அந்த அம்மா அந்த பையனை அடிச்சது போட மாட்டாங்க. ஏன்னா அந்த பையன் மேல தப்புன்னு வெளியே வந்துடும். புரியுதுங்களா ப்ரோ? என்னை பொறுத்த வரைக்கும் வெறுமாண்டி படத்துல வர டைலாக் தான் ப்ரோ. பொய் தோக்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் உண்மை வந்து இந்த பொய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், உண்மை தோக்குற மாதிரி இருக்கும். ஆனா நேரம் தான் ப்ரோ தீர்மானிக்கும். மனசாட்சி தான் ப்ரோ எல்லாம். மனசாட்சி தான் கோட்டு. ஏன் மனசாட்சிக்கு தெரியும் நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு அன்பானவன். எத்தனை பேர் நான் மேட்ச் கூட்டு போய் உட்கார வச்சிருக்கேன். எத்தனை பேர் ஸ்டேடியம் வர முடியாது நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். எத்தனை பேருக்கு நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஒரு ஸ்டடிஸ்ல எவ்வளவு பேர் கைட் பண்ணிருப்பேன். எவ்வளவு விஷயம் நான் பண்ணிருக்கேன். நான் வந்து பேர் வேணும்னு சொல்லல, என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன கேரக்டர். புரியுங்களா? இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்னை போட்டு நான் ஒண்ணுமே இல்லை, ஃபேஸ்புக்ல ஒரே ஒரு ரிப்ளை தான் கொடுத்தேன். என்னன்னா ஒரு மெசேஜ்ல போயிட்டு ஆபாசமா 2 வார்த்தை பேசினேன். ட்ரிகர் ஆயிட்டாரு. ஏய் என்னடா என்ன திட்டிட்டு இருக்க அப்படின்னு. என் போஸ்ட் ஷேர் பண்ணி ஷிட்டு மாக்கான்னு போட்டிருக்கேன். என்ன ஆமாடா நீ போயிட்டு அந்த பையன் திட்டிட்டு இருக்கே. அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா? அவன் இந்த மாதிரி செல்ஃபி வீடியோ எடுத்து என்ன வந்து ஆபாசமா பேச பார்த்தா, இல்ல ஏதோ ஒன்று பண்ண பார்த்தா, அதுக்காக தான் ட்ரிகர் ஆனேன். நீ ஏன் ட்ரிகர் ஆன? இல்ல நான் ட்ரிகர் ஆயிட்டேன். அதேதான் ப்ரோ நானு. நீ ஹியூமனா இல்லையா? நானும் ஹியூமனா இல்லையா? எல்லாருக்கும் ஒரே எமோஷன் தானே. உன்னை ஏமாத்த பாக்குற பார்த்தா அவனே என்ன ஏமாத்த பார்த்திருக்கான். சோ அந்த பையனுக்கு தான் வெளிச்சம். ஓகேங்களா ப்ரோ? என்னை பொறுத்தவரைக்கும் மனசாட்சி தான் ப்ரோ கோட்டு. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் என்ன வேணா ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேணா ட்ரால் பண்ணலாம். புரியுதுங்களா இல்லையா? நான் இது பாருங்க, எவனை நம்பி நான் கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆடு மாறி மேய்ச்சி பச்சிருக்கேன்.
நல்ல கம்பெனில வேலை பாக்குறேன், நல்ல சேலரி, இவனுக்கு வயிற்றுச்சல் பண்ற அளவுக்கு சேலரி வாங்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா இல்லையா? எவனை நம்பி நான் கிடையாது. என் காலம் ஓடும், என் கை ஓடும். ஓகே புரியுதுங்களா? ஓகே. நம்ம அதை பத்தி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று நடந்த மேட்ச் பத்தி பேசலாம். மேட்ச் எல்லாம் தாண்டி எனக்கு இருக்கிற ஒரு பர்சனலா ஒரு கேள்வி, நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். தோனி தோனி அப்படின்ற கிரேஸ்க்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மனுஷனை ஃபீல்ட்ல பார்க்க முடியாது. எல்லாரும் சொல்ற வார்த்தை என்னன்னா, தோனி வச்சு மொத்த ஐபிஎல்லுமே ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்களோ, தோனி காட்டுறேன் காட்டுறேன் காட்டுறேன். மக்களும் ரொம்ப ஏமாந்துட்டு இருக்காங்களோ, தோனி வராரு, டிக்கெட் இதனாலே டிக்கெட் சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. எப்படி பாக்குறீங்க? இப்ப நல்லா பாத்துக்குங்க, ஐபிஎல்ல ரெவன்யூ கம்மியாகுதுன்றது உண்மை. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். தோனின்றது ஒரு பெரிய ஐகான். ஓகேங்களா? ஏன் தோனி வந்து பெரிய ஐகான் ஆனாரு ஐபிஎல்ல? அவர் வந்து 2007 கப் அடிக்கிறாரு, 2008 சிபி சீரீஸ் அடிக்கிறாரு, ஐ மீன் வேர்ல்ட் கப் சொல்றேன். அதுக்கடுத்து 2008 இனாகரேஷன் வேர்ல்ட் கப் ஐபிஎல்ல ஃபைனல் போறாரு, 9ல செமிஃபைனல் போறாரு, 10ல கப்பு, 11ல கப் ஐபிஎல் கப்பு, திரும்ப அதே 11ல சிஎல் T20, அதே 11ல வேர்ல்ட் கப். அப்ப எத்தனை விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா? அப்ப தோனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கூடிச்சு. அந்த கிரேஸ் ஃபேன்ஸ் பயங்கரமா கூடாங்க. அப்பதான் ஐபிஎல் பீக் ஆரம்பிக்குது, பீக்ல போகுது. அகைன் எம்ஐ வந்து நம்மளே அடிக்கிறாங்க. அப்ப இந்த 2 பேருக்கும் அந்த இதுன்றது ஒரு ஐபிஎல்ல ஒரு பெரிய லெவல்ல எலிவேட் ஆகுது. அங்கிருந்து நம்ம அந்த கேரி பண்ணிட்டு வரோம். அதுல ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பங்கு இருக்கு, தோனிக்கு ஒரு பங்கு இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் இங்க தோனிக்கு ஒரு பெரிய அதிக வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு தோனி வந்து இன்ஜுரி ஆயிட்டார். ஆனா எப்பவுமே பிளமிங் சொல்ல இன்னைக்கு ஆயிடுவாரு, அன்னைக்கு ஆயிடுவாரு. டீம்ல வந்து அபிஷியலாவும் சொல்லல தோனிக்கு இன்னைக்கு ஆடுவாரு, அன்னைக்கு ஆடுவாரு. அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா டிக்கெட் விற்பனை மந்தமா தான் இருக்கு. டிக்கெட் ஈஸியாவும் கிடைக்குது, டிக்கெட் கிடைக்காமலாம் இல்லையே. அதுவும் இந்த குயிக் இயர்லி ஆக்சஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஈஸியாவே டிக்கெட் கிடைக்குது. யாரும் ஸ்கேம் பண்ணல போறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஓப்பனா தெரியும் தோனி ஆட மாட்டாரு. ஈவன் என் சேனல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க தோனி ஆட மாட்டாரு, தோனி ஆட மாட்டாரு. ஆனா சில பேர் இன்ஸ்டாகிராம்ல என்ன சொல்லிடுறாங்க, ருத்ராஜ் மும்பையிலே தங்கிட்டாரு, தோனி தான் கேப்டன் பண்ண போறாரு. அதை நம்பி சில பேர் வர்றாங்க. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. பொய் சொன்னா அவங்களுக்கு இனிக்குது, உண்மை சொன்னா கசக்குது, அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ தோனி அகைன்ஸ்ட் மும்பை வரதுமே எனக்கு தெரியல, டவுட்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் இப்படி அவர் வந்து ஒரு பாக்குறாரு, சரி ஓகே இந்த சீசன் போனா போது, நாம இல்லாத ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் கூட பார்க்கலாம். நான் இப்ப கூட என்ன சொல்றேன், இப்ப கூட ஃபேன்ஸ் வர போறாங்க, டிக்கெட் செம டிமாண்ட் இருக்கு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐக்கு. எதுக்காக? அது கிளாசிக்கோக்காக. நான் தோனி வர்சஸ் ரோஹித். அவங்க எல்லாருக்கும் தெரியும் ரோஹித்துக்கும் இன்ஜுரி, அங்க தோனி இருப்பாரா இல்லையே தெரியல. பட் இந்த மேட்சுக்கு அவ்வளவு கிரேஸ் இருக்கு, அது எல் கிளாசிக்கோ. இதுக்கு முன்னாடி மேட்சுக்கு எல்லாம் கிரேஸ் இல்ல, டிக்கெட் ஈஸியா கிடைச்சிச்சு. சோ நமக்கு தெரியும் ப்ரோ, யாரும் ஸ்கேம் பண்ணல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, காமன் பீப்புள் தெரியல. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க தோனி அவைலபிள் தான் போயிட்டு இருக்கு. அஸ்வின் எல்லாம் ஒவ்வொரு சேனல் சொல்லிட்டு இருக்காரு, காம்பினேஷன் உடைக்கூடாதுன்னு கூட தோனி நினைக்கிறாரு, எல்லா சேனலையும் சொல்லிடுறாரு. நீங்க அதை தாண்டி எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறீங்க? அதான் ப்ரோ, டக் அவுட்ல கூட வந்து உட்கார மாட்டாரு, ஹோட்டல்ல இருந்து மேட்ச பாக்குறாரு. டக் அவுட்ல இருந்தா கூட ஒரு பிளேயர்ஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன் அதை கூட பண்ண மாட்டேன்? அதான் சொல்றேன், டோட்டலா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொன்னார் நமக்கு ஸ்டார்டிங் ஆஃப் தி ஐபிஎல்ல, எனக்கு வந்து தோனி வந்து நான் எதுலையுமே கலந்துக்க மாட்டேன், நீங்களா ஒரு முடிவு எடுங்க, நீங்களா ஆடுங்க, ரிசல்ட் எப்படின்னா போட்டோ அதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களோட அவுட்புட் என்ன வருது, நீங்க ஃபிளம்மிங்க ஃபுல்லா நீங்க வந்து எடுத்துக்கங்க, இதுக்கு என்ன வந்து எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுலயே எனக்கு தெரியும் அவர் டக் அவுட் கூட வர போறது இல்லை. என்னன்னா அப்சர்வ் பண்ணலாம் ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வெளியே இருந்து இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம். இன்னொன்னு டக் அவுட்ல இருந்தா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, திரும்ப திரும்ப தோனி காட்டுவாங்க, இங்க ஸ்டேடியம்ல கை தட்டுவாங்க, டிஜேவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? சோ ஆர்ஜிவே டிஜே சம்திங் அந்த ஸ்டேடியம் இருக்காங்கல்ல, அவங்களும் தோனிக்கு ஏத்த மாதிரி தான் மியூசிக் போடுவாங்க, கிரேஸ் கொடுப்பாங்க, தோனி தான் வீடியோல காட்டிட்டே இருப்பாங்க. காட்டுவாங்களா இல்லையா? கண்டிப்பா. மத்த பிளேயருக்கு என்ன ப்ரோ பிடிக்கும்? மத்த பிளேயருக்கு அந்த எனர்ஜி கிடைக்காம போயிருக்கும். தோனி எல்லாம் சிஎஸ்கே பார்க்கலாம், நம்ம அதுக்கு ரெடி ஆகணும்னு கத்துக்கணும், அவ்வளவுதான். நம்ம ரெடி ஆகணும், அவ்வளவுதான். வேற எதுவும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் வித்தவுட் தோனி அப்படின்ற காம்பினேஷன் எடுத்து பார்க்கும்போது, தோனி இருக்கும்போது 5 கப் அடிச்சிருக்காரு ஸ்டீஃபன் ஃபிளமிங். ஹேமம் பாதனி சொன்ன கமெண்ட் தான் இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஒரு நல்ல கோச் கிடையாது அப்படின்ற ஒரு கமெண்ட் வருது. தோனி இல்லாம இப்ப நம்ம பார்க்கும்போது ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஒண்ணுமே இல்ல, அவரோட டெசிஷன் மேக்கிங்கே ரொம்ப தப்பா இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் நேற்று பார்த்தோம், சர்ஃப்ராஸ் கான இறக்கி விட்டாங்க. ஃபிளமிங்கோட டெசிஷன் தான் இருக்கு. அகில் ஹுசேனை வந்து சரியான மேட்ச்ல யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு டெசிஷன் எல்லாமே ஃபிளமிங் தான் எடுக்கிறாருன்னு டாக்கு வருது. இப்போ இப்ப பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு மும்பை டீமால ஏன் பண்ண முடியல? மும்பைல எல்லாருமே அந்த டீமுக்கு பழசுதான், புதுசா யாரையும் வந்து ட்ரை பண்ணல. இப்ப ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க. இந்த டீம்ல 8 or 9 people புதுசு ப்ரோ. ருத்ராஜ் கெய்க்வாடு மட்டும்தான் பழசா தெரியல, மீதி எல்லாம் பாருங்க புதுசு. ரூபே பழசு, அவ்வளவுதான். நீங்க அன்சுல் கம்போஜ் விட்டுருங்க, மத்தபடி எல்லாருமே புதுசு ப்ரோ. அப்போ
பிளம்மிங்கும் தோனி இத்தனை வருஷமா டிராவல் பண்றாங்கன்னா இவரோட தாட் அங்க குத்துருப்பாரு, அவரோட தாட் இங்க குத்துருப்பாரு, ஒரு காம்பினேஷன் செட் ஆச்சு வந்துட்டேச்சு. திடீர்னு அவர் இல்லாதப்ப ஓகே நீங்க சொல்ற மாதிரி தோனி இல்லாத ஒரு இது வந்து பிளம்மிங் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் பிளம்மிங் புரிஞ்சு பாருங்க, ஈவன் தோனி அவருக்குமே கூட இன்புட் கொடுக்காம இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு சிஎஸ்கேன்றது அடுத்த கட்டத்துக்கு போகணும். தோனியே கடைசி வரைக்கும் வர முடியாது. சரிங்களா? அதே மாதிரி பிளம்மிங்கோட இதுதான் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. அவங்க ருத்ராஜ் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நேத்து பாருங்க, பிளம்மிங் எல்லாம் விட்டுருங்க, ருத்ராஜுக்கு பிச்சு ரீட் பண்ண தெரியலையா, சாம்சங் ரீட் பண்ண தெரியலையா, டே மேட்ச் தானே பிச்சு பவுத்தான்னு தெரியலையா, ஏன் நீங்க ஆடி காட்டல? இதே சஃப்ராஸ் செஞ்சுரி அடிச்சிருந்தா, ஒரு 50 வச்சிருந்தா, வாட் அ மூவ் ஃப்ரம் பிளம்மிங்னு சொல்லியிருப்போம் ப்ரோ. குரூசியலான ஒரு டைம்ல வந்து சஃப்ராஸ் இறக்கி விட்டாங்கப்பா ப்ரோ. மனுஷன் வாய் அப்படிதான் ப்ரோ, இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. பட் ஓகே, நீங்க அகிலேசன் இறக்காது ஒரு பிளண்டர் ஸ்டார்டிங்ல சொன்னோம். ஆனா உருள் பட்டியல் இறக்கே ஆகணும் ஸ்டார்டிங்ல சொன்னோம். உருள் பட்டியல் ஆளே நான் ஒரு மேட்ச்க்காக ஜட்ஜ் பண்ணல, நான் சொல்றேன் உருள் பட்டியல் ஆளே. சோ நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. தே நீட் டைம். புது காம்பினேஷன், புது பிளேயர், புதுசா போறாங்க. கம்பீர் சொன்ன மாதிரி தான் அந்த டிரான்சிஷன் ப்ராசஸ் நான் கூட சொல்ல கலாய்ப்பேன். பட் அதான் உண்மை போல, டிரான்சிஷன் ப்ராசஸ்னா டைம் எடுக்கும். கார்த்திக் சர்மா ஸ்டில் அவர் வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்றாரு, ப்ரெஷர் வந்து வெளியே வரல. அதுதான் சொல்லியிருந்தா அந்த ப்ரெஷருக்கு காரணமே முக்காவச்சு ருத்ராஜ் கைக்கு வரதா இருக்காது. ஒரு ஓப்பனிங் வரக்கூடாது, 1 டவுன் 2 டவுன் வரணும். நீங்க ஒரு சஃப்ராஸ்கான ஓப்பனரா இறக்கி பாருங்க, ஒரு உருள் பட்டேல் ஓப்பனரா இறக்கி பாருங்க, ஈவன் நீங்க ஒரு கார்த்திக் சர்மா ஓப்பனரா இறக்கி பாருங்க, நீங்க பயங்கரமான ஒரு பவர் பிளே பார்ப்பீங்க. புரியுதுங்களா? சோ புதுசா ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். மத்தபடி பிளம்பிங் மேலாம் குறை சொல்ல முடியாது. டைம் வரும்போது அவரும் காட்டுவாரு ப்ரோ. ஓகேங்களா? சோ தோனி இல்லாம பிளம்பிங் உண்மைதான். பட் டைம் அவரும் ப்ரூவ் பண்ணுவார், வெயிட் பண்ணுங்க. நான் வந்து டீம் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன் ப்ரோ. தோகட்டும் தோகாம போட்டோம். ஏங்க நான் தான் சொல்றேன், ஜெயவர்தன் இருக்காரு, அதே ஜெயவர்தன் அந்த டீம்ல எல்லாருமே இருக்கிற, லசித் மலிகா இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. மும்பை ஏன் தோக்குறாங்க? அங்கேயே சம்திங் ஏதோ நடக்குது. அவங்க டீம்ல 1008 பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை? 5-6 கேப்டன் இருக்குதே பிரச்சனை. டிசிஷன் யாரு இருக்குதுன்றது பிரச்சனை. இங்க புது பசங்க அவ்வளவு ஈஸியா கொண்டு போக முடியல மேட்ச். ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியல, பட் பண்ணுவாங்க ப்ரோ. நான் ருத்ராஜ் ஆஸ் கேப்டனா இன்னமும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஆஸ் ஓப்பனரா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் ப்ரோ. மே 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் ப்ரோ. நல்லா நோட் பண்ணிக்கங்க, அந்த மேட்ச் நான் வருவேன். நான் ரிவ்யூ கொடுக்க கூடாது, சில போட்டோ சுத்துது. அது எப்படி அடிப்பறி? நீ யார் என்ன சொல்றதுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொடுக்குறேன். ஆனா நல்லா நோட் பண்ணுங்க, எவனாவது என்ன வம்பு இழுத்தான்னா, நாளைக்கு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது, ஆசிஃப் ஃபேனை போட்டு ஏன் வச்சு செஞ்சுட்டு இருக்கான்னா, சத்திய பொதுவா சொல்றேன், அவன் தான் என் பிரச்சனைக்கு வந்திருப்பான். நான் அவன் பிரச்சனைக்கு போயிருக்கவே மாட்டேன். நான் வம்பு சண்டைக்கு போறது கிடையாது ப்ரோ, வந்த சண்டையை விடுறது கிடையாது. வந்து ஒண்ணு அண்ணா நல்லா பேசுறீங்க, இல்ல அண்ணா ஏன்னா இதெல்லாம் பேசிட்டீங்க, அப்படியே பேசிட்டு இருக்கான் வந்து. ஏய் என்ன, ஏய் வாடா, நீ அங்க வாடா, நீ பெங்களூர் வா. முக்காவாசி பேர் சொல்றது ப்ரோ, நீ பெங்களூர் வாடா, பள்ளி ஆமாந்து பாருங்க. நம்ம ஊர்ல பள்ளி ஆமானா உண்மை. பெங்களூர் வாடா, உன்னை பாத்துக்கிறேன். என்னடா வெட்டி கொல்ல போறேன்? என்னடா என்ன பெங்களூர் வாடா என்ன பெங்களூர்? இந்த இந்தியாவில் தானே இருக்கு. சோ இவங்க வந்து ஏதாவது ட்ரிகர் பண்ணிட்டு போயிருது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஃபுல்லா போடுங்க. நாணயத்துக்கு 2 சைடு ப்ரோ. மனசாட்சி இருக்கிறவன் தான் உண்மை தெரியும். ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பர்சன் கத்த மாட்டான், திடீர்னு கத்தின்னு ஓடுறானே, அந்த பையன் என்ன வேலை பார்த்துருப்பான், என்ன வேலை பார்த்துருந்தா இந்த மனுஷன் கத்தின்னு போயிருப்பான் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எவ்வளவு பேஸ்புக்ல எவ்வளவு அறிவாளிகள் இருக்காங்க அன்னைக்குதான் ப்ரோ பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் நான் மன்னிச்சிடும் ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல இருக்கவங்க எல்லாம் சின்ன பசங்க ப்ரோ, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? ஆனா பேஸ்புக்ல அறிவாளின்னு உட்காந்துக்கிட்டு ஆபாச வார்த்தைகளே கேஷுவலா யூஸ் பண்றோம், எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா? அதுதான் ப்ரோ என்னால தாங்க முடியல. சோ எனிவே ப்ரோ, உங்ககிட்ட பேசுறது சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா ப்ரோ, அடுத்த மேட்ச்ல நான் வரேன். ஃபுல் நீங்க எதுவுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றேன், அதை நாங்க போடுறோம். பயப்படாதீங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.